ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் ரீமிக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்டுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் மூலிமா நீங்கள் இதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நிறைய வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸை கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி, அந்த அப்டேட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸு, டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நீங்கள் ரேண்டமாக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு கீழே ரீமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அது என்னென்னா எக்ஸ்டெண்ட் வித் ஏஐ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவுக்கு அந்த வீடியோ ரீமேக் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்துடும். ஸோ அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு சில போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5 செகண்ட், ஒரு 8 செகண்ட், 10 செகண்ட் எடுத்துக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கேட்கும். ப்ராம்ப்ட்னா என்னென்னா அந்த வீடியோவில் இல்லாத ஒரு விஷயத்தை அதில் சேர்க்கறது, அதுதான் ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் அந்த வேலையை தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு வீடியோவில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் மூலிமா அவர் பக்கத்தில் ஒரு டாகோ அல்லது ஒரு பூனையோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயமோ இருக்கிற மாதிரி அது கூட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக அந்த ஜென்ரேட் பண்ணலாம். ஒரிஜினல் வீடியோவில் இல்லாத ஒரு புது விஷயத்தை இந்த ரீமிக்ஸ் மூலிமா ஜென்ரேட் பண்ணலாம். இது ரீமிக்ஸில் ஒரு அட்வான்ஸ்டு விஷயம்னே சொல்லலாம். ஓகேங்களா? இப்படி ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் சேனலில் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் எதுவுமே வராது. யூடியூப்பில் இருக்கிற மியூசிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சூப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி போடுறதுனால வியூஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற ஒரு கிரியேட்டரோடைய வீடியோவை எடுத்து, கிரியேட்டரோ அல்லது யூடியூப்பில் ஏதோ ஒரு வகையில் ஃபேமஸாக இருக்காங்க, ஏதோ ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க, சினிமா செலிபிரிட்டியாக இருக்காங்கன்னா அவங்கள எடுத்து அவங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எடுத்து ஏஐ ப்ராம்ப்ட் மூலிமா அதை வேற ஒரு மாதிரி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அதை கொடுக்குறப்போ ஆடியன்ஸ் சீக்கிரம் இம்ப்ரெஸ் ஆவாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது சூப்பரான ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வியூஸை கொண்டு வரலாம். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் ரிலேட்டடாவோ அல்லது யூடியூப் ரிலேட்டடாவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வரும். அந்த வீடியோக்களில் நம்ம சந்திப்போம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.